செய்து கொள்வது, சொந்த ஜாதியில் திருமணம் செய்து கொள்வது. இதை தவிர இந்த ஜாதி இந்த சமூகத்துக்கு எதற்காவது பயன்பட்டிருக்கிறதா? எதற்கும் ஜாதி பயன்பட்டதில்லை. அகமண முறை என்று சொல்லப்படக்கூடிய உள்சாதி திருமணங்கள், இந்த திருமணங்களை செய்து கொள்வதற்கு மட்டும்தான் ஜாதி பயன்பட்டிருக்கு. இப்போ இந்த சாதி ஆணவ படுகொலையை கண்டித்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை என் அருமை சகோதரர் பொய்யாமொழியும் மாமல்லனும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பந்தலை போட்டவர் இந்த சாதி சார்ந்தவரா என்று பார்த்தோமா? மைக் செட்டு வைத்தவர் இந்த சாதியை சார்ந்தவரா என்று பார்த்தோமா? நாற்காலியை போட்டவர் இந்த சாதியை சார்ந்தவரா என்று பார்த்தோமா? இப்போ ஜூஸ் கொண்டு வந்து இவருக்கு கொடுக்க போகிறோமே, இது தயாரித்தவர் இந்த சாதியை சார்ந்தவரா? இதை போலதான் சமூகத்தில் காலையில் கிளம்பி மாலையில் போகிற வரை நான் என் சாதிக்காரன் ஓட்டுற பஸ்ஸில் தான் போவேன், என் சாதிக்காரன் ஓட்டுற ட்ரெயினில் தான் போவேன், என் சாதிக்காரன் போட்ட தைச்ச டெய்லர்கிட்ட தான் நான் போட்டுப்பேன். இதை போல என் சாதிக்காரன் தான் என்று பார்த்தது உண்டா? முக்கியத்துவம் தந்தது உண்டா? ஆனால் திருமணத்துக்கு மட்டும்தான், இந்த திருமணம் என்கிற ஒரு தேவைக்கு மட்டும்தான் ஜாதியை பார்க்கிற மனோபத்துவம் இந்தியாவிலே வளர்ந்து ஒழுங்கி நிற்கிறது. இதைத்தான் பாபாசாஹேப் அம்பேத்கர் இந்த கல்யாணத்தை தவிர, அதுவும் சொந்த ஜாதி கல்யாணத்தை தவிர, சரி கல்யாணத்துக்கு மட்டும்தானே பார்க்குறான், வேற எதுக்காவது ஜாதி பார்க்குறானா? கல்யாணம் இல்லாத வேற எந்த உறவுக்கும் ஜாதி பார்க்குறானா? அதற்கு கூட கிடையாது, அதற்கு கூட கிடையாது. எத்தனை கற்பழிப்புகள் நிகழ்கிறது? ஜாதி பார்த்து கற்பழிப்பா? சாதி பார்த்து சிநேகிதமா? அதற்கு கூட கிடையாது. ஆனால் திருமணம், வாரிசு, இந்த இரண்டுக்கு மட்டும்தான் இந்த ஜாதி தேவைப்படுகிறது என்று பாபாசாஹேப் அம்பேத்கர் சுருக்கமாக சொல்றார். அதனால எப்படிதான் இதை ஒழிக்க முடியும் என்றால், சாதி மறுப்பு திருமணங்களால் தான் மட்டும்தான் ஜாதியை ஒழிக்க முடியும். அதை தவிர வேற என்ன சட்டம் போட்டாலும், என்ன பேசினாலும், என்ன நான் கூச்சல் போட்டாலும், முழக்கமிட்டாலும் இது நடக்குமா? இது பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்ன கருத்து. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ என்ன, எனக்கு முன்னாடி பேசுகிற மார்க்சிஸ்ட் தோழரிலிருந்து அவர்கள் நீண்ட காலமாகவே அதற்கு போராடி வருகிறார்கள். நான் அதை கண்கூடாக பார்த்திருக்கிறேன். சட்டமன்றத்திலே கூட